إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கொடைகளை அவனது உதவிகளை பிறரிடம் கூறக்கூடாது என்றொரு ஆலிம் கூறிய செய்தியை யூடியூப் தளம் ஒன்றிலே நான் செவிமடுத்தேன். இது உண்மையானதா? ஏனென்றால் அவ்வப்போது அல்லாஹ் எனது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டதை நான் கண்டிருக்கின்றேன். அது பற்றி பிறரிடம் கூறி அல்லாஹுவை புகழ்வது கூடாத காரியமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. யூடியூப் தளம் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் பெயரால் எந்த ஒரு ஆலிம் என்ன ஒரு விடயத்தை கூறினாலும் அது அல் குர்ஆனிலே உள்ளதா அல்லது குர்ஆனின் விளக்க உரையான சுன்னாவிலே இருக்கின்றதா என்று நாம் கேள்வி தொடுக்க வேண்டும். இவ்வாறுதான் நபி அவர்களால் நேர்வழியிலே வழிகாட்டப்பட்ட நபி தோழர்கள் தாம் அறியாத ஒன்றை மற்றொருவர் கூறினால் இது அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கின்றதா அல்லது நபியிடமிருந்து ஹதீஸாக செவிமடுத்தீர்களா என்றுதான் கேட்பார்கள். எப்படியோ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பிறரிடம் கூறக்கூடாது என கூறுவது முற்றிலும் இஸ்லாத்திற்கு முரணான போதிய இஸ்லாமிய அறிவில்லாதவர்களின் கூற்றேயாகும். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பிறரிடம் கூறுமாறுதான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 93வது அத்தியாயம் துஹா என்ற அத்தியாயத்திலே மனித புனிதர் நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். இவ்வாறு நினைவு கூறியதன் பிறகு அந்த சிறிய அத்தியாயத்தின் இறுதி வசனத்திலே வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது ரப்புடைய அருட்கொடையை நீர் எடுத்து கூறுவீராக என்றுதான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் எமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி கூற வேண்டும். இவ்வாறான அருட்கொடைகள் நாமவே முயற்சி செய்து பெற்றுக்கொண்டோம் என்று பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அவனை புகழுவதாகும். எனவேதான் சுவனத்திற்கான வழிகாட்டலாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் ரப்பான அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவே அவனது புகழை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றான். எனவே அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை எடுத்து கூறி அவற்றிற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதென்பது அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்ட விடயமாகும். அவனது அருட்கொடைகளை பிறரிடம் கூற வேண்டாம் என்று ஒருபோதும் அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்வின் வழிகாட்டலிலே நடந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் இந்த நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட எத்தனையோ அருட்கொடைகளை அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிரார்த்தனை பற்றியும் எமக்கு கூறியிருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 52வது பாடத்தின் 5வது தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. 3 விடயங்களை அல்லாஹ்விடம் நான் வேண்டினேன், 2 விடயங்களை அல்லாஹ் எனக்கு தந்தான், ஒன்றை அல்லாஹ் மறுத்து விட்டான் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒட்டு மொத்தத்தில் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு அதனை அடியார்களிடம் அல்லாஹ்வை புகழும் விதத்தில் கூறுவதில் எந்த குற்றமும் கிடையாது. அவ்வாறு கூறும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் வழிகாட்டலிலே
எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்தவித பெருமையும் இல்லாமல் இவ்வாறு அல்லாஹுடைய பல்வேறு அருட்கொடைகள் பற்றி எமக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் எமக்கு செய்த உதவிகள், அவனது அருட்கொடைகள், இவற்றை மக்களிடம் கூறி பெருமை அடிக்காமல் அல்லாஹுவை புகழ வேண்டும். இதுதான் அல்லாஹும் தூதரும் எமக்கு கற்றுத்தருகின்ற வழிமுறையாகும். இந்த அடிப்படை விடயத்தை அறியாமல் ஒருவர் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பிறரிடம் கூறக்கூடாது என கூறினால் அந்த தீர்ப்பிற்கு இஸ்லாத்திலே எந்த பெறுமதியும் கிடையாது. இதுபோன்று குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டலை அறியாமல் இஸ்லாத்தின் பெயரால் கூறப்படுகின்ற விடயங்களை முற்றாக நாம் நிராகரித்து விட வேண்டும்.